இந்த வீடியோவில் PGTRB சிலபஸில் யூனிட் 1ல் இந்த ஆர்கல் டயக்ராம் இருக்குது. அப்போ இந்த ஆர்கல் டயக்ராம் D8 கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆர்கல் டயக்ராமை வச்சு இந்த ராக்கா பேராமீட்டர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதாவது அந்த DQ வேல்யூ டெல்ஓ வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த D8 கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்துடலாம். இப்போ D8க்கு எக்ஸாம்பிள் N8 2 ப்ளஸ் இப்போ 3D8 கான்ஃபிகரேஷன் வருது. இதில் ஃபில் பண்ணிக்கிடுங்க. T2G EG 1 2 3 4 5 6 7 8. இதில் நமக்கு வந்து 2 ஹோல்ஸ் இன் ஈச் லெவல். இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரொமோட்டிங் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரொமோட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரானை ப்ரொமோட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹோல் ஃப்ரம் EG டு T2G. இப்போ இந்த எலக்ட்ரான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ இதில் உள்ள ஹோல் எங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே போகுது. ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, ஹோல் கிரியேட் ஆகுது. பாருங்கள், ப்ரொமோட்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவலண்ட் டு ட்ரான்ஸ்ஃபரிங் எ ஹோல். இங்கே உள்ள ஹோல் என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஹோல் ஃப்ரம் EG டு T2G. அப்போ இது எப்படி இருக்குது, திஸ் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் D2. இப்போ D2ல எப்படி இருந்துச்சோ அதுக்கு வந்து ரிவர்ஸாக இருக்குது. அப்போ D2ஓட டயக்ராம் பார்க்கலாமா. பாருங்கள், இது D2ஓட டயக்ராம். அப்போ நமக்கு F3 P3 இருக்குது, கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டில் T1G, அப்புறம் மேலே பாருங்கள் A2G. அப்போ இந்த ரெண்டு இடத்துல நமக்கு என்ன செய்யுது, கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் இதில் கிராஸ் ஓவர் ஆகுது, ரெண்டுமே வேறு சிமெட்ரி. அப்போ சேம் சிமெட்ரியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, கிராஸ் ஓவர் இருக்காது. அங்கே என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். எலக்ட்ரான் என்ன செய்யும், ரிப்பல் ஆகி இது மேலே போயிடும். அதே போல் T2G பக்கத்தில் இருக்கும், அது கீழே வந்துடும். ஓகே, அப்போ இது வந்து D2. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார், D8. அப்போ D8ஓட டயக்ராம் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், D8ஓட டயக்ராம் நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் பாருங்கள் A2G இருக்குது. அப்போ பாருங்கள் மேலே T1G. இந்த ரெண்டும் என்னது அப்படின்னாச்சுன்னா T1G ரெண்டும் சேம் சிமெட்ரி. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்காது, கிராஸ் ஓவர் நடக்காது. எல்லாம் வச்சுக்காங்க. அப்போ D8ல் கிராஸ் ஓவர் இருக்காது. ஓகே, அப்போ இந்த ரெண்டும் என்ன செய்யுது, சேம் சிமெட்ரிங்கிறனால அந்த ஆர்பிட்டலில் உள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, அந்த கிராஸ் பண்ணும்போது ரிப்பல் ஆகுது. இப்போ ரிப்பல் ஆகும்போது இது என்ன செய்யுது, ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுது. இது என்ன செய்யுது, கொஞ்சம் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகி கொஞ்சம் கீழே எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி அடுத்த லோயர் எனர்ஜிக்கு வருது. ஓகே, இதில் பாருங்கள் A2G, அடுத்து T2G, T1G, மேலே T1G. அப்போ இந்த கேஸில் நமக்கு 3 டிரான்சிஷன் பாருங்கள், 1 2 3. ஓகே, 1 2 3. அப்போ இதில் பாருங்கள் ப்ராட் பீக் ஒன்று நமக்கு இருக்குது. ஓகே, அது வந்து எதுக்கு, எந்த டிரான்சிஷன் பாருங்கள், A2G டு T1G. அடுத்தது பாருங்கள் A2G டு இங்கே T1G, அடுத்த பீக். ஓகே, அடுத்தது பாருங்கள் A2G டு T2G. ஓகே, அப்போ அடுத்தது ஒரு ஸ்மால் பீக். அப்போது இதில் வந்து நம்ம வந்து μ1, அடுத்தது வந்து μ2, அடுத்தது வந்துட்டு μ3. இதை வந்து 1, இது ரெண்டாவது டிரான்சிஷன், இது மூணாவது டிரான்சிஷன். ஓகே, அப்போ இதில் நமக்கு 3 அப்சார்ப்ஷன் பீக் கிடைக்கும், 1 2 and 3. அப்போ என்னென்ன டிரான்சிஷன், எந்த டிரான்சிஷன் வந்துட்டு நமக்கு அந்த வேவ் நம்பர் அதிகமாக இருக்கும் பாருங்கள், இந்த A2G டு T1G. ஓகே, P3 நோ ஸ்பிளிட்டிங் ஆர் நோ இன்வர்ஷன். அதே போல் நம்ம வந்து T1G போடுறோம். அப்புறம் F3 ஸ்பிளிட் இன்டு 3 அண்ட் கெட் இன்வெர்டட். இந்த D2ஓட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேம் எங்கே இருக்குது பாருங்கள், கிரவுண்ட் ஸ்டேட்டில் T1G, T2G, A2G. இப்போ அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது D8 தான் நம்ம பார்க்குறோம். இப்போ D8க்கு எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. A2G கீழே வந்துடும், T1G மேலே போயிடும். இந்த இதில் நோ சேஞ்சு. ஓகே, பாருங்கள் A2G கீழே, T1G மேலே. அப்போ அந்த ரெண்டு கேஸ்லையும் பாருங்கள் D2 and D8, F3 இஸ் த லோயஸ்ட் ஸ்டேட். இப்போ இதில் D8 எக்ஸாம்பிள் பாருங்கள், NaH2O 6 2+, NaNH3 6 2+, NaEN3 2+, எல்லாமே வந்து D8. ஓகே, அப்போ 3 ஸ்பின் அலோட் டிரான்சிஷன்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் த ஸ்பெக்ட்ரா. அப்போ நமக்கு 3 டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் பாருங்கள் 4ஐயும் கம்பேர் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதில் D3 அப்புறமா D8. நம்ம இப்போ D8 தான் பார்த்தோம். ஓகே, அப்புறம் D8ம் D3யும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்புறமா D2 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ அந்த D2வும் D7ம் சேமாக இருக்குது. அப்போ இந்த F நம்ம என்ன செய்யலாம், ரெண்டாக பிரிக்கலாம், எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்புறமா ஹோல் இன்வெர்ஷன். இப்போ ஹோல் இன்வெர்ஷன் வந்துட்டு சிமிலர் டு ஆக்டாகோனல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். அப்புறம் இங்கே எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் டு ஆக்டாகோனல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். அப்போ இதில் பாருங்கள் D2 D7, T1G, T2G, A2G, அப்புறமா
இதுக்கு அப்படியே ஆப்போசிட் T3 T8 A2G கீழே வந்துடும் T2G அப்புறமா T1G. ஓகே, இதில் பாருங்கள் நமக்கு ஆர்கல் டயக்ராம் இருக்குது. அதாவது இதை கார்லேஷன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டாகடல் டெட்ராகடல் எல்லாத்தையும் ஒரே டயக்ராமில் கொண்டு வந்துக்கிறாங்க. இதை நம்ம ஆக்டாகடல் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஆக்டாகடலுக்கு அப்படியே ரிவர்ஸும் வந்துட்டு டெட்ராகடல். ஓகே, அப்போ வந்துட்டு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். இப்போ இந்த D2 D7 டெட்ராகடல்னால் எதை போடுவீங்க, இந்த டயக்ராம் நீங்கள் போடணும். இப்போ அதே போல் D3 D8 டெட்ராகடல்னால் இந்த டயக்ராமை நீங்கள் போடணும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஓகே, இப்போ நம்ம D2 D7 D3 D8 பார்க்கலாம். அப்போ இதில் பாருங்கள் நமக்கு இதில் 0 ஃபீல்டு, அப்புறமா இந்த பக்கம் ஸ்ட்ராங் ஃபீல்டு, இந்த பக்கமும் நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த கேஸ் D2 D7 T1G கீழே. ஓகே, அப்புறம் T2G அப்புறமா T1G, இங்கே வந்துட்டு A2G. இங்கே வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் சிமெட்ரி. இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு வளைஞ்சிருக்கா. ஓகே, அப்போ காரணம் என்ன, வந்து எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் நமக்கு ரெண்டுக்கு இடையில நடக்குது. அதாவது சேம் சிமெட்ரி வந்துட்டு நமக்கு ரிப்பல் ஆகுது. பாருங்கள், சேம் சிமெட்ரி ரிப்பல்ஷன், அதாவது அந்த கிராஸ் ஓவர் ரூலை வந்துட்டு இது வந்துட்டு ப்ரோஹிபிட் பண்ணுது. ஓகே, அப்போ இதில் பாருங்கள் A2G T2G அப்படியே இதுக்கு ஆப்போசிட் A2Gன்னா இருக்குது. A2G இங்கே வந்துருச்சு. அப்புறமா T2G, அப்போ T1G இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. D2 D7 இந்த ஒன்றுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது T1G T2G அப்புறமா T1G A2G இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. சப்போஸ் இப்போ D3 D8 கேட்டாங்கன்னா இது அப்படியே என்ன செஞ்சுங்க, மாற்றி போடுங்க. அதே போல் டெட்ராகடலுக்கும் இது அப்படியே என்ன செஞ்சுங்க, மாற்றி போடுங்க. ஓகே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு குழம்பும். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த 2 T1G states are slightly curved. இப்போ நம்ம பார்த்தோம் லைட்டாக வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். they have same symmetry. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, T1G T1G அப்படி தான் இருக்குது. and interact with one another. அப்போ இன்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, inter electronic repulsion. அப்போ this inter electronic repulsion lowers the energy of the lower state. அப்போ கீழே உள்ள T1G என்ன செய்யுது, இன்னும் லோயர் எனர்ஜிக்கு போகுது. அப்புறமா இன்க்ரீஸ் த எனர்ஜி ஆஃப் த அப்பர் ஸ்டேட். அப்போ அப்பர் ஸ்டேட்டில் உள்ள அந்த T1GP வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போகுது. அப்போ இதில் பாருங்கள், மிக்சிங் ஆஃப் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் காசஸ் த பெண்டிங் ஆஃப் த லைன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை தி ராக்கா பேராமீட்டர் B and C. அப்போ அந்த பெண்டிங் ஆஃப் லைன்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இந்த ராக்கா பேராமீட்டர் B and C. இதில் பாருங்கள் நமக்கு வந்து ஆர்கல் டயக்ராம் இருக்குது. இது வந்துட்டு D2 D7 சேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் D3 D8 வந்து சேம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறமா இந்த ஆர்கல் டயக்ராம் வச்சு நம்ம டெல்ஓ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த F3 P3 இருக்குது. ஓகே, அப்போ D2 அப்புறமா D8 ரெண்டுக்கும் வந்து F3 P3 வரும். அப்புறமா D3 D7 ரெண்டுக்கும் வந்துட்டு F4 P4 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு டெல்ஓ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த F டேம் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ பாருங்கள் இதில் வந்து D2 D7 D3 D8 அதையே நம்ம எடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் D2 D7 இருக்குது. அப்போ இந்த லோயர் எனர்ஜியில் T1G அப்புறமா T2G அப்புறமா வந்துட்டு இதில் A2G. அப்போ இது லோவர்ட் பை -6 dq, இது இன்க்ரீஸ்ட் பை +2 dq, இது இன்க்ரீஸ்ட் பை +12 dq. ஓகே, இப்போ இதே போல் D3 அப்புறமா D8 இதுக்கு அப்படியே இன்வெர்ஸில் போடுங்க. D3 D8 நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு இதில் D3 D8 இருக்குது. அப்போ அப்படியே ரிவர்ஸு இங்கே பாருங்கள், மேலே இங்கே வந்து A2G இருக்குது, இங்கே வந்துட்டு T1G, இங்கே வந்துட்டு A2G கீழே வந்துடுச்சு. ஓகே, அப்போது இதை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி டெல்ஓ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். The electronic spectra of NaH2O6 plus complex source, green is blue color. This complex source absorption bands at 8700, 14500, 25300. Then calculate 10 dq or del O. இப்போ நமக்கு நிக்கல் 2+ இருக்குது. அப்போ நிக்கல் 2+க்கு 3D8 நம்ம வந்து எழுதியாச்சு. அப்போ இதை நம்ம நிக்கலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நிக்கல் 3D8, அப்போ D8க்கு F3, T3க்கு வந்துட்டு F4 வரும். ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கலாம் A2G T2G அப்புறமா T1G. ஓகே, அப்போ D3 D8 ரெண்டுக்குமே சேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ -12 dq -2 dq அப்புறமா +dq. இதை மட்டும் நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து 3 அப்சார்ப்ஷன் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அது இருக்கிறதுலே லோவஸ்ட் அப்சார்ப்ஷன் பேண்ட் எது அப்படிங்கிறத பாருங்கள்.
அப்போ இதுதான் நமக்கு லோவஸ்ட் அப்சார்ப்ஷன் பேண்டு A2G to T2G. ஓகே, அப்போ பாருங்க A2G to T2G gives directly del 0 வேல்யூ. எப்படி டைரக்ட்லி நமக்கு del 0 வேல்யூ கொடுக்கும் அங்கே பாருங்க. இல்லை நமக்கு ஹையஸ்ட் எனர்ஜி எது -2. அப்போ -2 அதுல இருந்து நமக்கு இதை கழிங்க. -2 minus 12 dq என்ன வருது பாருங்க. அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 12 dqல 2 dq போயிட்டுனா நமக்கு 10 dq கிடைக்கும். அப்போ 10 dq is equal to del O. அப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன கொடுக்கு? அப்போ A2G to T2G del 0 கொடுக்குது. அதாவது 10 dq நமக்கு வருது. அப்போ இந்த டிரான்சிஷன் நமக்கு என்ன அப்சார்ப்ஷன் பேண்ட் கொடுத்தது பாருங்க. இதில் நமக்கு 3 அப்சார்ப்ஷன் பேண்ட் இருக்குது. அப்போ இதில் இருக்கிறதுலே கம்மியானது எது? இந்த 8700. அப்போ இதுதான் del O வேல்யூ. அப்போ del O is equal to 8700 centimeter inverse. இப்போ அதே இது அடுத்தது வந்து D7க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பாருங்க, D2 and D7 சேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து D7க்கு வந்துட்டு F4, அப்புறமா D2க்கு வந்துட்டு F3 நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் போடுங்க. நமக்கு D8 பார்த்தோம்னா D8க்கு அப்படியே ரிவர்ஸ். அப்போ T1G T2G A2G நமக்கு இதில் மேலே போயிடுச்சு. அப்போ -6 dq + dq அப்புறமா +12 dq. அப்போ இதில் நம்ம del O வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இருக்கிறதுலேயே லோவஸ்ட் அந்த அப்சார்ப்ஷன் பேண்ட் எடுத்துக்கிடுங்க. அப்போ T1G to T2G இதுதான் நமக்கு என்னது del O. அப்போ del O is equal to இதில் பாருங்க +2 எழுதிடுங்க. +2 வந்து இதை கழிங்க. -6 dq. அப்போ என்ன ஆயிரும்? இதில் +6 வந்துடும். அப்போ 8 dq நமக்கு கிடைக்கும். அப்போ இதில் 8 dq. அப்போ அதில் நமக்கு வந்து லோவஸ்ட் அப்சார்ப்ஷன் பேண்ட் வந்துட்டு ஒரு 8000 கொடுத்துருந்தாங்க வைங்க. ஓகே, அப்போ 8 dq is equal to 8000. அப்போ இந்த அப்சார்ப்ஷன் பேண்டை என்ன செஞ்சுக்காங்க? இந்த வேல்யூ தூக்கி போடுங்க. அப்போ நமக்கு இதில் வந்துட்டு 3 டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிறதுலையே லோவஸ்ட் அப்சார்ப்ஷன் பேண்ட் எது அதுதான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, அதுதான் நமக்கு வந்துட்டு del O. அப்போ இதில் நமக்கு வந்து 8 dq வருது. 8 dq is equal to அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அது இந்த வேல்யூ வந்துட்டு கிவன், அதாவது ஸ்மாலஸ்ட் வேவ் நம்பர் இந்த கொஸ்டின். ஓகே, இப்போ நமக்கு இதில் 8 dq is equal to 8000 போட்டாச்சு. அப்போ dq is equal to 8000 divided by 8. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, நமக்கு 1000 கிடைக்குது. அப்போ நம்ம dq நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 1000 10ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சும் நமக்கு என்ன கிடைக்கும்? del O நமக்கு கிடைக்கும். அப்போ del O is equal to 10,000.